அலுவலகத்தை, வேலை செய்யும் இடத்தை நேசிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டவில்லை. பணத்திற்கு நேரத்தை செலவிடுகிறீர்கள். அது பரவாயில்லை. சந்தை மதிப்பில் ஊதியம் வழங்காதது, அதாவது பே தட் மேட்சஸ் தி மார்க்கெட், வெளிப்படையான தீர்மானம் இல்லாதது, ஒவ்வொரு காலாண்டுக்கும் எவ்ரி குவார்டர் இலக்குகள் மாறுவது, வேலை நேரம் அதிகமாவது, செயல்திறனின் அடிப்படையில் பதவி உயர்வு கொடுக்கப்படாதது, பாரத்தை மேலாளர்கள் தங்கள் மேல் போட்டுக் கொள்ளாதது, குற்ற உணர்ச்சி இல்லாமல் வெளியேறும் நிலை இல்லாதிருப்பது ஆகியவையே பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேற காரணமாகின்றன. தொழில்முறை உறவுகள் நேர்மையின் அடிப்படையிலேயே உருவாகின்றன, உணர்வு ரீதியாக அல்ல. உங்கள் முதலாளிக்கு ஒரு வர்த்தக திட்டம் இருப்பது போல் வெளியேறுவதற்கு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அதாவது your employer has a business plan, you should have an exit plan. பணியாளர்கள் நலன் குறித்து ஜூலியா ஸ்னெட்கோவா இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.